கோயம்புத்தூர் சீரீஸ்ல பார்ட் 3 வீடியோவா கோவை குற்றாலம் எப்படி போறதா இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம கோயம்புத்தூர் ஜங்ஷன்ல இருந்து கோவை குற்றாலம் வரதுக்கு 45 மினிட்ஸ் ஆயிருச்சு. என்ட்ரி ஃபீஸ் இருக்குங்க. பெரியவங்களுக்கு 60 ரூபாய், சின்ன பசங்களுக்கு 25 ரூபாய், அதாவது 5 to 12 இயர்ஸ் போட்டிருக்காங்க. 2 வீலர் இருந்தால் 20 ரூபாய், 4 வீலருக்கு வந்து 50 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. இதே ஹெவி வெஹிக்கிளா இருந்தால் 100 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. நீங்க செப்பரேட்டா கேமரா ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு 30 ரூபாய் டோக்கன் வாங்கிட்டு வந்துடும். கொஞ்சம் தூரம் வாக் பண்ணி உள்ள வந்தீங்கன்னா இங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு நிறைய கடைகள்லாம் இருக்கும். உங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் இங்கேயே வாங்கிக்கோங்க. போற வழி ஃபுல்லா பாத்தீங்கன்னா இந்த வாட்டர் கேன்லாம் வச்சிருப்பாங்க. ஸோ அதனால தண்ணிக்கு எந்த பிரச்சனையும் வராது. அது மட்டும் இல்லாம இந்த என்ட்ரன்ஸ்ல இங்க வந்து செக்கிங் பண்ணுவாங்க. இங்க பாத்தீங்கன்னா நீங்க பிளாஸ்டிக் பொருள் அந்த மாதிரி ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா இங்க அலோட் கிடையாதுங்க. இங்கே செக் பண்ணி முடிச்ச அப்புறம் நம்ம ஸ்ட்ரைட்டாக இதே மாதிரி இன்னொரு இடத்துக்கு போயிட்டு அங்கே வெயிட் பண்ணணுங்க. அங்கே பார்த்தீங்கன்னா தான் நம்மளுக்கு பஸ் வரும். பஸ் பார்த்தீங்கன்னா எந்த சார்ஜஸும் இல்லைங்க, ஃப்ரீயாக தான் கூட்டிகிட்டு வருவாங்க. நம்ம என்ட்ரன்ஸ் ஃபீஸ் கொடுக்குறனால அது ஃப்ரீ தான். பஸ்ஸுக்காக ஒரு மினிமம் நீங்கள் ஒரு 10 to 15 மினிட்ஸ், சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் க்ரௌடாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 1/2 hour மேலே வெயிட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அந்த பஸ்ஸே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ரிட்டர்ன் வரும். அங்கேருந்து ஏறி நம்ம திருப்பி இந்த இடத்துக்கே வந்துடலாம். ஆல்ரெடி இங்கே நிற்கிறாங்க. ஐயோ, இந்த பிளாஸ்டிக் கவரா? ஓகே ஓகே, ரெடி ஆகும். அவ்வளோதான், 19 பேர் கிளம்ப வேண்டியதான். அடுத்த செக்கிங்கில் நம்ம நின்னோன்னா இந்த பஸ் தான் வந்து நம்மளை பிக்கப் பண்ணோம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 20 to 25 மினிட்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இடத்துக்கு ரீச் ஆகிடுவோம். அதாவது வாட்டர் ஃபால்ஸ்க்கு முன்னாடி நம்மளை இறக்கி விட்டுருவாங்க. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் தூரம் வாக் பண்ணுற மாதிரி வருங்க. அதாவது எக்ஸாக்டாக ஒரு 900 மீட்டர் போட்டிருப்பாங்க. பட் ஆனால் வந்து கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். 2 வீலர் அது கார்லலாம் வந்தீங்கன்னா இந்த இடத்துலலாம் நின்றுட்டு ஃபோட்டோ எடுக்க பயங்கரமாக இருக்கும். பட் இங்கே நின்று ஃபோட்டோ எடுக்கலாமா என்னன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இவங்க ப்ரொவைட் பண்ண வெஹிக்கிளே போயிட்டு நம்ம அந்த வெஹிக்கிளே ரிட்டர்ன் வந்துட்டோம். அதே மாதிரி நீங்கள் இந்த வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய ஸ்பாட் இருக்கும். அங்கே கரெக்டாக வியூ பாயிண்ட்லாம் நல்லாயிருக்கும். அங்கெல்லாம் நின்று நீங்கள் ஃபோட்டோ ஷூட்லாம் அழகாக எடுத்துக்கலாம். பஸ் இது வரைக்கும் தான் வரும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நடந்து போகிற மாதிரி இருக்கும். கரெக்டாக இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் இல்லை 3 கிலோமீட்டருக்குள்ளே வரும்னு நினைக்கிறேன். தண்ணி வேணும்னா இங்கே தண்ணி வந்து ஃப்ரீயாக இருக்குது, ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பஸ்ஸு தான். ஆக்சுவலி ஓகே, ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ 1 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்குது. 900 மீட்டர் தான், 3 கிலோமீட்டர் கிடையாது. என்ன அதெல்லாம் எப்பயோ ரெடி பண்ண மாதிரி இருக்கு. ஆஹா, போகாத. காட்டு எரும மாடா, என்னது பசு மாடா? இந்த டைரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெள்ளையங்கிரி மலை உச்சி தெரியுங்க பக்காவா. ஏன்னா நாங்கள் அங்கேருந்து நடந்து போகும்போதே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இந்த வாட்டர் ஃபால்ஸ் எங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சுது. ஸோ தண்ணிலாம் அங்கே கொட்டுறதை பார்த்து தான் கரெக்டாக பிளான் பண்ணி இந்த கோவை குற்றாலத்துக்கே வந்தோம். அதுவும் இந்த சம்மர் சீசனுக்கு பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும். பஸ்ஸு ஸ்டாப் பண்ணி நம்மளை இறக்கி விட்டாங்க பார்த்தீங்களா. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா 900 மீட்டர் தான் போட்டு இருந்துச்சு. பட் ஆனால் ஒரு 900 மீட்டருக்கு மேலேயே தாங்க இருக்கும் நடந்து வர்றது. ஏன்னா எங்களுக்கு ஆப்போசிட்டில் நடந்து வரோம் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் போகும்போது கேட்டாங்க இப்போ எவ்வளோ தூரம்ப்பா இருக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா கொஞ்சம் தூரம் நடந்து வந்துகிட்டே இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நாங்கள் வாட்டர் ஃபால்ஸை பார்த்தாச்சுங்க. தண்ணியும் வந்து இருக்குது. ஸோ அதனால் வந்து இப்போதைக்கு தாராளமாக நீங்கள் வரலாம். வந்து டைரெக்டாக நம்ம கோயம்புத்தூர் ஜங்ஷனுக்கு பஸ்ஸு இருக்குங்க. பட் ஆனால் வந்து 1 ஹவருக்கு மேலே ஆகிடும் அந்த பஸ்ஸு வரத்துக்கு. ஸோ இங்கே வர மாதிரி இருந்தால் கொஞ்சம் அந்த டைமிங் மட்டும் கேட்டுட்டு பிளான் பண்ணிவிட்டு வந்துடுங்க. ஏன்னா ரிட்டர்ன் போகும்போது பஸ்ஸு கிடைக்கலாம், ரொம்ப கஷ்டமாயிடுங்க. நீங்கள் நார்மலான கார்லாம் புக் பண்ணிவிட்டு போனீங்கன்னா ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா 200 மேலே ஆகும். ஸோ அதனால் வந்து அந்த பஸ் டைமிங்லாம் பக்காவாக கேட்டுட்டு இந்த இடத்துக்கு வந்துடுங்க, பெட்டராக இருக்கும்.